சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. आपके भाई पकड़े हैं गांजा तस्करी में, क्या कहेंगे? जबरदस्ती की बात क्यों करते हो? 2020 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் போதைப்பொருள் ஆணையம் ஒரு முக்கிய தீர்மானத்தை எடுத்தது. அதாவது மிகவும் ஆபத்தான போதைப் பொருட்கள் என்ற பட்டியலில் ஷெட்யூல்டு 4 இருந்து கஞ்சா நீக்கப்பட்டது. ஆனால் கஞ்சா முழுமையாக சட்டப்பூர்வமாக்கப்படவில்லை. அது இன்னும் ஷெட்யூல் 1 என்ற போதைப் பொருட்களின் பட்டியலில் உள்ளது. மிகவும் ஆபத்தான போதைப்பொருள் பட்டியலில் இருந்து ஐநா கஞ்சாவை நீக்கியிருப்பதால் கஞ்சா போதைப்பொருள் அல்ல என்று அறிவிக்கவில்லை. ஐநா பார்வையில் கஞ்சாவின் ஆபத்து வகை குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சட்டமும் கட்டுப்பாடுகளும் இந்தியா உட்பட உலகம் முழுவதும் தொடர்கின்றன. அதாவது மருத்துவ பயன்பாடு தவிர கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன. இந்த தீர்மானத்திற்கு இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன. இந்தியாவின் மருத்துவ அறிவியல் பயன்பாட்டுக்கான ஆய்வுகளை கருத்தில் கொண்டு கஞ்சாவுக்கு ஆதரவு தருவதாக தெரிவித்தது. உலக அளவில் கஞ்சா மிகவும் ஆபத்தானது என்ற வகைப்படுத்தலில் இல்லை. அதேபோல் இந்தியாவின் நிலைப்பாட்டில் NDPS ஆக்ட் 1985 படி கஞ்சா வைத்தல், விற்பனை, கடத்தல் இன்னமும் சட்டவிரோதமாக கருதப்பட்டு தண்டனை தொடர்கிறது. ஆனால் பாங் சில மாநிலங்களில் பாரம்பரிய மத பயன்பாட்டுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆயுஷ் மருத்துவ ஆராய்ச்சிகள் அதிகரித்து வருகின்றன. கஞ்சா தொடர்பான வாக்கெடுப்பிற்கு இந்தியா ஆதரவளித்ததற்கு முக்கிய காரணம் பாஜக ஆளும் மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காசியில் அகோரிகள் அதிக அளவில் கஞ்சாவை பயன்படுத்தி வருகிறார்கள். மேலும் கஞ்சா பல்வேறு வடிவங்களில் கஞ்சா டீ, கஞ்சா அல்வா, கஞ்சா ஜூஸ் என்று தற்போது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இன்று இயல்பான விற்பனைக்கு பழகிவிட்டது. அதே சமயம் இன்று வெளி மாநிலங்களில் உள்ள கிராமங்களில் வயல்வெளிகளில் கஞ்சா செடிகள் வளர்ப்பு ஒரு சாதாரண நிகழ்வாக மாறிவிட்டது. அதேபோல் வெளி மாநிலங்களில் உற்பத்தியாகும் கஞ்சா செடிகள் தற்போது தமிழ்நாட்டுக்கு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. உண்மை இப்படி இருக்கும் நிலையில் பாஜகவோ இதையெல்லாம் மறைத்துவிட்டு கஞ்சா செடிகளை தமிழகம்தான் வளர்த்து புழக்கத்தில் விடுவதாக குற்றம் சாட்டி தன்னுடைய அரசியல் லாப நோக்கத்திற்காக தவறான தகவல்களை பரப்பி வருகிறது. ஒன்றிய அரசானது போதை பட்டியலிலிருந்தே கஞ்சாவை நீக்குவதற்கு முயற்சி செய்தது. இந்தியா உள்ளிட்ட 27 நாடுகள் ஆதரவு தெரிவித்திருந்த போதும் அத்திட்டம் முழுமையடையவில்லை. எனினும் அந்த திட்டத்தினை செயல்படுத்தும் விதமாகத்தான் இந்தியாவில் தொடர்ந்து சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அதானி துறைமுகத்தில் பிடிபட்ட பல்லாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களின் நிலை என்னவென்பதை எதிர்க்கட்சிகள் கேட்டும் இதுவரை ஒன்றிய அரசு வெளிப்படையாக தெரிவிக்கவே இல்லை. சமீபத்தில் மத்திய பிரதேச மாநிலம் சத்னா மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் கடத்தலை எதிர்த்து நடத்தப்பட்ட பெரிய அளவிலான நடவடிக்கையில் மாநில அமைச்சர் பிரதிமா பக்ரியின் சகோதரர் அனில் பக்ரி கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அனில் பக்ரி மற்றும் பங்கஜ் சிங் ஆகியோரிடமிருந்து 46 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு ரூபாய் 9.22 லட்சம் ஆகும். இந்த கைது நடவடிக்கைக்கு சில நாட்களுக்கு முன்பு அமைச்சர் பிரதிமா பக்ரியின் மைத்துனர் ஷைலேந்திர சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் பாண்டாவில் 10.5 கிலோ கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டிருந்தார். ஏற்கனவே அவர் மற்றொரு போதைப்பொருள் தடுப்பு வழக்கில் பாண்டா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்பு சுமார் ரூபாய் 5.5 கோடி மதிப்புள்ள போதை மருந்து கலந்த இருமல் ஸ்ரப் கடத்தல் சம்பவத்தில் சத்னாவில் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்படி தொடர்ந்து கஞ்சா உற்பத்தியில் வெளிமாநிலங்கள் அதிக ஆர்வம் காட்டி வரும் நிலையில் கஞ்சா புழக்கத்தை தமிழகத்தில் உருவாக்க பாஜக ஆன்மீக அரசியலை தொடங்கிவிட்டது என்றே சொல்லலாம். காசியில் எப்படி கஞ்சா புழக்கம் சர்வ சாதாரணமாக நடைபெறுகிறதோ அதே போன்ற நிலை காசிக்கு அடுத்துள்ள ராமேஸ்வரத்தில் நடக்கவும் அங்குள்ள சாமியார்கள் பயன்படுத்தவும் ஒன்றிய அரசு தொடர்ந்து கஞ்சாவிற்கான தடையில் தளர்வு ஏற்படுத்தி கஞ்சா பழக்கத்தினை இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகப்படுத்த முயற்சிக்கிறது. இளைஞர்கள் கஞ்சாவிற்கு அடிமையாகவும் அதன் மூலம் கல்வியை இழந்து படிப்பறிவு இல்லாமல் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்காக ஒரு மாபெரும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. கஞ்சாவினை ஊக்கப்படுத்துவதன் முக்கிய நோக்கமே
கல்வி அறிவில்லாமல் தமிழக இளைஞர்கள் காட்டு மிராண்டிகளாக மாற வேண்டும் என்பதே. இந்த நோக்கில்தான் ஐநாவில் கஞ்சாவுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.